ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் அருள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மஷ்ரூம் பிரியாணி. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மஷ்ரூமை ஃபஸ்ட்டு தண்ணியில் ரொம்ப கழுவக்கூடாது. அதனால் இந்த மாதிரி ஒரு பேப்பர் டவல் வச்சு சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. மஷ்ரூம் வெஜிடேரியன்ஸ் கிடைச்ச ஒரு வரம்னே சொல்லலாம். அதாவது வெஜிடேரியன் மட்டன் பிரியாணி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஈக்குவல் டு மட்டன் பிரியாணி டேஸ்ட் வரும். பார்த்திங்களா? இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீளமாக உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் பண்ண போகிறோம். ஸோ ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். அது கூடவே 2 டீஸ்பூன் ஆயிலும் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 2 பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு, நட்சத்திரப்பூ இதெல்லாம் போட்டு நல்லா மணம் வர வரைக்கும் வறுக்கணும். இப்போ மணம் வந்ததுக்கப்புறமா நம்ம நீளமாக வெட்டி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தை அதில் போட்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். வெங்காயம் சீக்கிரமாக பொன்னிறம் ஆகணும்னா கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணும்னா அது சீக்கிரமாகவே வதங்கிடும். அதனால் அதுக்கு மட்டும் தேவையாக கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறம் ஆனதும் அதில் நீங்கள் தக்காளியை வெட்டி வச்சுருந்தா இப்போவே சேர்த்து அதுவும் நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும், நல்லா கிரேவி டைப் ஆகிற வரைக்கும் தக்காளியை சேர்த்து வதக்கணும். நான் தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறதுனால இப்போவே சேர்க்கல, அப்புறமா சேர்க்குறேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கொத்து புதினா, 1 கொத்து கொத்தமல்லி தழை, இது 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லி தழை புதினா சேர்க்குறதுனால நம்ம பிரியாணிக்கு நல்ல ஸ்மெல் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் நீங்களும் இந்த மாதிரி சேருங்க. இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போனதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் சேர்த்து மசாலாவோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். பார்த்திங்களா? இப்போவே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மசாலாவோட ஸ்மெல் நல்லா போனதுக்கப்புறமா நம்ம இதில் 2 டீஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற மஷ்ரூமை ஆட் பண்ண போகிறோம். மஷ்ரூம் குக் ஆகும்போது அதுலேருந்து தண்ணி வரும். அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வேணும் அப்படின்றது நமக்கு கரெக்டாக தெரியும். பார்த்திங்களா? மஷ்ரூம்லேருந்து தண்ணி வந்திருக்கு. இன்னும் ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டு அந்த தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நான் இப்போ பிரியாணிக்கு 2 கப் பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணின்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பாஸ்மதி அரிசிக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். பார்த்திங்களா? இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ குக்கரை மூடி வச்சு 2 விசில் வர்ற வரைக்கும் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம குக்கரை மூடுறதுக்கு முன்னக்கூட்டி அதில் இருக்க தண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணும்போது உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரிகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் கரெக்டான அளவு உப்பு இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ 2 விசில் வெயிட் பண்ணலாம். இப்போ விசில் வந்து கேஸ் இறங்கிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பரான உதிரியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
பாஸ்மதி அரிசி உடையாமல் பார்த்துக்கணும். இப்போ இது மேலே கொஞ்சம் லெமன் ஜூஸ் விட்டு கிளறி விட்டுக்கலாம். பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லான சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அருள்.